நீயும் ஒரு கல்யாணிக்கு ஃபுல்லா நடந்து நடந்து காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. Hi. Hi. Where did you pass out from? Which school did you study in? ஹாய் சக்தி. நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் பேசுவீங்களா இல்லை தமிழ் கூட தெரியுமா? Of course I speak Tamil. I'm working on a Tamil film here. அப்போ தமிழ்லே பேசலாமே. இல்லை எந்த ஸ்கூலில் படிச்சீங்கன்னு கேட்டேன். எனக்கு என் கூட நடித்தவங்கள பற்றி அவ்வளவா புரியல. சில சமயம் நாங்கள் வெவ்வேறு கிரகத்தில் இருந்து வந்த மாதிரி இருந்தது. எனக்கும் விஜய்க்கும் நடுவில் பொதுவாக எதுவுமே இல்லை. படத்தில் நடிக்கிறதுக்குன்னே பிறந்ததை அவங்க நம்பினாங்க. அங்கே இருக்கவே அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க, அவ்வளவு ஆசையா. எனக்கு அவங்கள புரிஞ்சிக்கவே முடியல. உண்மையில் நான் தான் அதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலை. என்னோட முழு கவனமும் அந்த ஃபோன் கால் மேலேயே தான் இருந்துச்சு. தினம் ஷூட் முடிஞ்சதும் ரிசப்ஷன்லேயே உட்காந்துட்ருப்பேன். அதை தாண்டி வேற எதையும் நான் உள்வாங்கலை. மற்றவங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ள ரொம்ப தாமதமாயிடுச்சு. ஷோபா உன்னை பார்த்துக்கிறதுக்கு தான் நான் இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். சரி சார். இவங்க பேர் மாலினி. மாலினி, இனிமே இவ உன் பொறுப்பு. இவளை நீ கண்ணு மாதிரி பார்த்துக்கணும். சரிங்க சார். அவளுக்கு அறிவு கொஞ்சம் ஜாஸ்தி, ரொம்ப துருன்னு இருப்பா. கண்ணு உங்க மாதிரி. கூடவே இருக்கேன், நல்லா பார்த்துப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரிம்மா. கட் மேடம் ஆப்பிள். உங்ககிட்ட பேச சரி ஆரம்பிச்சிட்டாங்க. சார். ஓகே சார். இனிஷியலாக அவங்க வந்து எதுவுமே பேசல. ஏன்னா அவங்க கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவங்க தெரியுமா, அதனால சரிங்க சார். பார்த்துருங்க, சீன் பார்த்துருங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராவ் சார் ஒரு வாட்டி பேசிட்டு ஓகே ராவ் சார். சொல்லுங்க சார், கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸே கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணிருக்கோம். ஆனால் வேணாம். இல்லை பசிக்கல. ஓகே சார். திடீர்னு இந்த பழம்லாம் கொடுக்குறா. அவகிட்ட யாரும் பேசாதது ஒரு மாதிரி இருக்கு போல. நான் கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆனால் ஏன்? படப்பிடிப்பு நடக்கிற இடத்துல உட்காந்து நீ படிச்சவ, நிறைய புக்கு படிப்பேன்னு நீ யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம். நான் படித்தவ, அதனால தான். யாருக்கும் காமிச்சிக்கணும்னு புக்கு படிக்கவே இல்லை. நீ ஒரு நடிகை. உன் தலையில இருந்து கால் வரைக்கும் உன் மேல இருக்கிறது எல்லாம் போலி. அது இங்க இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு நீ உண்மையிலேயே யாருன்னு தெரியணும்னு எல்லாம் விருப்பமே இருக்காது. சொன்னா புரிஞ்சுக்கும். எப்படி நடந்துக்கணும்னு தினமும் உன்கிட்ட சொல்லிட்டே இருக்க முடியாது. இங்கெல்லாம் கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்றது? டயலாக் மேம், ஷார்ட் ரெடி. டேக்கில் பார்த்துக்கிறேன். இல்லை மேம், நிறைய டயலாக்ஸ் இருக்கு, எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க. சார் வேற வெயிட் பண்றாங்க. படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். டைரக்டர் சாரை ப்ராம்ப்ட் பண்ண சொல்லுங்க. மேம் ப்ராம்ப்ட். மேம் ப்ராம்ப்ட்னா தெரியாதா? அப்படின்னா ஷார்ட்டும் போது பின்னாடி வாசனம் பேசணும். நீங்கள் போங்க, நான் சார்கிட்ட பேசிக்கிறேன். நீ பாரு சக்தி, உன்னை பார்த்தா கொஞ்சம் புத்திசாலி பொண்ணு மாதிரி தான் தோணுது. நான் பொது தேர்வில் ஸ்டேட் டாப்பர் சார். சரி, ஒத்துக்கிறேன். நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணு. அதுவும் நீ சொல்ற வச்சு பார்த்தா ஸ்டேட் டாப்பர். இது ஒன்றும் உனக்கு கஷ்டம் இல்லையே. உன்னை தடுக்கிறது எது சக்தி? என்னோட முதலும் கடைசி படம் இதுவாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் 2 மாதத்தில் எனக்கு காலேஜில் லேட் அட்மிஷன்ஸ் கிடச்சிடும்.
அப்போ சரி. எப்படி இருந்தாலும் நீ அடுத்த 20 நாட்கள் எங்கள் கூட தான் இருந்தாகணும். அது மாற போகிறது இல்லைல்ல. பண்ணுறது பெஸ்ட்டாக பண்ணிட்டு போகலாமே. அப்போ என்னோட ஆர்வம் அதுக்கு மதிப்பே இல்லையா? நிச்சயமா ஸ்ரீதர் சார் எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். அவர் அனுபவத்தையும் அறிவையும் நான் நம்பினேன். அவரோட அறிவுரையை தான் நான் பின்பற்றினேன். What was that? சக்தி, வாழ்க்கையில் நமக்கு பிடிக்காத விஷயத்தில் எவ்வளோ உயரம் அடைய முடியும்னு ஆச்சரியப்படுவேன். என்ன நம்பு. ஒரு ஷாட் தான்ப்பா. Tilt up, tilt down. டைரக்டர் சார், Okay. I'm ready. ஹரி சார். Yes, sir. சார் தண்ணிக்குள்ளே இறங்கி கேமரா அங்கே வைக்க முடியுமா சார்? Yes, sir. We can place the camera in the water and we can pan. சார், நான் கேமரா வழியா பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் சார். கேமரா வழியா பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க சார். Of course, sure. Mama. Shut your left eye, look through the viewfinder and you can see everything. Okay? ஏய், இருட்டாயிட்டு இருக்கு. தானே சார், இந்த 2 ஷாட்க்கு அப்புறம் ஓவர் தி ஷோல்டர் ஷாட் தானே சார்? ஆமாம் சக்தி, அதே தான். அடுத்தது அதான் எடுக்க போகிறோம். ஓவர் த ஷோல்டர் ஷாட். இப்போ இந்த ஷாட்டை ரெடியாக சொல்லு. ஷாட் ரெடி சார். கம் சக்தி. நான் அவரோட செஞ்சு இல்ல காமிக்கிறேன். சார், நான் ஒரு முறை செஞ்சு காமிக்கிறேன். ஓ, அப்படியே நீயே பண்ணுறியா? ஷோர், of course. கம். ரெடி அண்ட் ஆக்ஷன். நோ நோ நோ. என் பேர் மங்களா. மங்களா. சபாஷ், ரொம்ப நல்லா பண்ணு. வா. அதான் ஹீரோன்னு நடிக்கிறாங்க. இன்னும் என்னதான் வேணுமா அவளுக்கு? அடுத்த படம். சாப்பிடு ஆப்பிள். என்ன ஆல்பம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பேசலாம். ஒரு பழம் கெட்டு போயிருக்குன்னு தெரியுது. நான் இப்போ வரேம்மா. ஓகே, மனப்படம் பண்ணிட்டாங்க. சரி, அப்புறம் சார் இந்த சீன் தான் சார். உள்ள ஷூட் பண்ணலாம்னு கேட்குறேன். 5 மணி தான் பணம் வரும். இல்லை சரியா? அவுட் ஆஃப் சீன், வெளியே தான் போகணும். இந்த சீன் அவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே போகிற சீன், அதை ஃபஸ்ட்டு முடிச்சலாம். அசோகன் சார், ஆப்பிள் டசனுக்கு 2 கூடி இருக்கா என்ன? புரியல. போன வாரம் அம்மா வாங்கின விலை விட உங்க ப்ரொடக்ஷன் பையன் குமார் அதிகமாக விலை கொடுத்து வாங்கியிருக்கார் போல. அப்படி இருக்காதேம்மா. 12 times டேபிள் நான் மறக்கல. யாரோ இங்க தப்பு செய்றாங்க. somebody needs to be fired. செய்யற தப்ப மறைக்கிறதுக்கு தானே ஒழுங்கா வேலை செய்யற டான்சர்ஸ் கிட்ட குறை கண்டுபிடிக்கிறீங்க. ஹிப்போக்ரிட்ஸ். புரியல? அப்படிலாம் ஒன்றும் இருக்காதேம்மா. சக்தி, அங்கே ரெடின்னு சொல்கிறாங்க பர் ஷாட். நான் 5 minutesல வந்துடுறேன். யா, நல்ல சீன். ஓகே சார். வா உட்காருங்க. சாப்பிட்டீங்களா? சட்டை புதுசாக இருக்கு. இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு போட்டதுனால அப்படி தெரியுது. உங்களே நான் பார்க்கறது இல்லை. அதுதான். என்ன ஆப்பிள் பிரச்சனை? இல்லை, அவங்களுக்கு யாரோ தப்பாக கணக்கு சொல்லியிருக்காங்க. இதுதான் சொன்னேன் அசோகன், இதுதான் செக் பண்ணும். இது வந்து அண்ணன்ட்ட மறுபடியும் இன்னொரு வாட்டி கணக்கு கொடுத்துருங்க ப்ளீஸ். தேங்க்யூ சார். அந்த பொண்ணுக்கு அவ்வளோ இடம் கொடுக்கணுமா சார்? கண்ட பசங்கள்லாம் வாய் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. நேத்தும் இன்னைக்கு சேர்த்து எவ்வளோ ஃபில்ம் எக்ஸ்போஸ் பண்ணிக்கோ அசோகன்? 1500 அடி சார். சார், வர வர கேமரா ஷாட் எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இது வரைக்கும் எந்த ஹீரோயினுக்கும் சொல்லி கொடுத்ததே இல்லை. என்ன இது வரைக்கும் யாரும் கேட்டதில்லை. ஆக்ஷன். ஷோபா, உன்னை பார்க்கத்தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாமா.